ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் கும்மாயம் ரெசிபி தான். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். செட்டிநாட்டு ஸ்பெஷல் ரெசிபியான இந்த கும்மாயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. சாப்பிட்றதுக்கு அல்வா மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். மற்ற பொருட்களையுமே அதே கப்பில் அளந்து எடுத்துக்கங்க. இப்போ இந்த உளுத்தம்பருப்பை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கங்க. உளுத்தம்பருப்பு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வறுபட்டு வரணும். ஒரே மாதிரி எல்லா பக்கமும் வறுபட்டு லேசாக செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கங்க. அப்போ தான் நமக்கு உள்ள வரைக்கும் நல்லா வறுபட்டு வரும். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா லேசாக இந்தளவுக்கு செவந்து வந்துடுச்சு. ரொம்பவும் நிறம் மாறக்கூடாது, லேசாக செவந்து வந்தாலே போதும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கங்க. இந்த பாசிப்பருப்பையும் லேசாக செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து விட்டுக்கங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு லேசாக வறுபட்டு செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்தளவுக்கு வந்ததும் இப்போ இதையும் வெளியே எடுத்துடலாம். அடுத்து அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த அரிசியும் லேசாக செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அரிசியும் லேசாக வறுபட்டு செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்தளவுக்கு வறுபட்டதும் இப்போ இதையும் வெளியே எடுத்துடலாம். வறுத்த அரிசி, பருப்பு, உளுந்து 3ஐயும் சேர்த்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு 3 ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்தளவுக்கு மைய பவுட்ராக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு சல்லடையில் சேர்த்துக்கலாம். சல்லடையில் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு அரைபடாமல் இருந்தால் திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி திரும்பவும் சலிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நாம் மாவு அரைச்சி சலிச்சு எடுத்தாச்சு. இந்த மாவு பார்த்திங்கன்னா 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாவை பயன்படுத்தி உளுந்து கஞ்சி கூட செய்யலாம், அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய் லேசாக சூடானதும் நாம் வறுத்து அரைச்ச மாவுலேருந்து ஒரு சின்ன கப் அளவு மாவு மட்டும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாவை நெய்யில் லேசாக வறுத்து எடுத்துக்கங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சே எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கட்டிப்படாமல் வறுத்து எடுத்துக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நமக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற விடுங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பால் மாவை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க. இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டி வெல்லம் சேர்த்துக்கங்க. கருப்பட்டிக்கு பதிலாக 1 கப் வெல்லம் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இதில் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. எந்த கப்பால் மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் அளவுக்கு வெல்லமும் கருப்பட்டியும் கலந்து எடுத்துருக்கோம். இப்போ இந்த வெல்லமும் கருப்பட்டியும் தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க. இது எந்த விதமான பாகுபதமும் தேவையில்லை. வெல்லமும் கருப்பட்டியும் நல்லா கலந்து வந்தாலே, கரைஞ்சி வந்தாலே போதும். நல்லா ஓரளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விடுங்க. அடுத்து நாம் வறுத்து வச்ச மாவை வேறொரு பாத்திரத்தில் எடுத்துக்கங்க. மாவு நல்லா ஆறி இருக்கணும். அதே மாதிரி நாம் கரைச்சி வச்ச வெல்லமும் நல்லா ஆறினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளத்தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்காங்க. வெள்ளத்தண்ணியை மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா மாவு வெள்ளத்தண்ணி 2ஐயுமே கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளவுதான். அடுத்து இதில் ஒரு துளி அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காங்க. இது வரைக்கும் ஸ்டவ்வை ஆன் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் தான் நாம் அடுப்பில் வச்சு அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடுப்பு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இது கெட்டிப்பட ஆரம்பிக்கும். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும் போது இடையில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க.
நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு நல்லாவே கெட்டியாயிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டாலே நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு ரெடியாகி வந்துடும். மாவு இந்த அளவுக்கு திரண்டு வந்ததும் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஓரங்களில் ஒட்டாமல் அல்வா மாதிரி நல்லா இந்த அளவுக்கு திரண்டு வந்திருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை சுட சுட வாழை இலையோடு சேர்த்து பரிமாறினீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஆடி மாத ஸ்பெஷல் ரெசிபியான கும்மாயம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.